முந்தன் முறை மாப்பிள்ளை போறீங்க. இது முறை மாப்பிள்ள அனுப்பல, எங்க அம்மாவோட லெட்டர். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? சம்மதம் இல்லாம நடக்குமா என்ன? எத்தனை தடவை நான் சொல்றது, அந்த ஆளை எனக்கு பிடிக்கலன்னு. எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தாம்மா, வேண்டான்னு சொன்னாலும் பின்னாலேயே நடப்பாங்க. பானு அக்கா, உங்களுக்கு முறை மாப்பிள்ளை இருக்காரா? இருந்தாங்க. ஆனா நான் வேணான்னு சொன்னதும் அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த ஆளு முகத்துக்கு நேரம் சொல்லிட வேண்டியதானே, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. அந்த ஆளு என்ன தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. எங்க அம்மாவும் மாமாவும் சேர்ந்து செய்யற வேலைதான் இது. ரதி, ரதி, அவ வரலையா? இல்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. நான் என்ன பண்றது ரமேஷ், தோளுக்கு மேல வளர்ந்துட்டா இனி அவ சொல்றதுபடி தானே கேட்கணும். அப்படி சொன்னா எப்படி? உங்களுக்கு தான் ஒரு பசங்க இல்ல, அது ரதியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு ஏதாவது வேலை இருக்கும்பா. அப்படி என்ன பெரிய வேலை? அட, எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா அவ தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் அவளை இழுத்துக்கிட்டு என்னோட வீட்டுக்கு நான் கூட்டு வந்துடுவேன். அவ எப்படி அங்கதானே வரணும்? அப்பா ரமேஷ், புரியல? கைய பிடிச்சி எடுக்க வாடி வாடிங்கிறல்ல, ரொம்ப திமிராத, கை உடைஞ்சிடும். வாடி. வாடி. வா. ஐயோ, என்ன பண்றீங்க? வந்து சொல்ற. ஏறு ஏறி வண்டியில சரியா பிடிச்சுக்க. ஹலோ ஹலோ அத்தை, நான் தான் ரமேஷ். ரதியை நான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். இப்ப 7 மணி தான் இருக்கா. நாளைக்கு கோயிலுக்கு கூட்டு போய் அவளோட கழுத்துல நான் தாலி கட்டுவேன். நீங்க பாக்கணும்னா காலையில கோயிலுக்கு வந்துருங்க. ஓகே? அடேங்கப்பா, எவ்வளவு நல்ல பழக்கம். ஆம்பளைங்களா இப்படித்தான் இருக்கணும். ரதி, ரதி, எங்க போற? என்ன நினைப்பு? முதலிரவுக்கு அப்புறமா தாலி கட்டுறது? நீ அறிவாளிதான். நான் மனசுல நினைச்சது நீ அப்படியே சொல்லிட்ட. இன்னைக்கு நேத்தா உன்னை எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன். உன்னை எத்தனை தடவை பார்த்தோம். பார்த்தா பத்தடா, எதுக்கு கட்டி பிடிக்கணும்?
கனவு நல்லதா இருக்கு. உண்மையா இருந்தா வேண்டாம், அப்புறம் கெட்ட பேர் ஆயிடும். இன்னைக்கு நீ வந்து நல்லதா போச்சு, இல்லன்னு ரமேஷ் அங்க வந்திருப்பா. இதுக்கு சின்ன குழந்தை இல்ல, ஆனா அவனில இருந்து ஆரம்பிக்க. உங்களோட ஆசைக்கு எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன். இது ஒண்ணு தவிர. ஆணும் பொண்ணுமா நீ ஒருத்திதான் எனக்கு இருக்கு. ஆனா நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேமா. பணம் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்காம இருந்தாதான் பிரச்சனை ஆயிடும். ஆனா பொண்ணு விஷயத்துல அப்படி எல்லாம் இல்லம்மா. ஒவ்வொரு ஆணுக்கும் 7 பெண்கள் இருக்காங்க. சொல்ற கணக்கு சரியா இருக்கலாம், ஆனா சொந்த வாழ்க்கையில தப்பு ஆகாம இருந்தா சரி. நீங்க தான் தப்பு கணக்கு போட்டுட்டீங்க ரமேஷ் விஷயத்துல. அவனுக்கு என்னடி குறைச்சல்? குறைச்சல் நீ என்ன பண்ண போற? வண்டியில வந்தது டயர்டா இருக்கு, தூங்க போறேன். நான் அதை கேட்கல. நம்ம கல்யாணத்தை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? நான் எத்தனை தடவை சொல்றது எனக்கு விருப்பம் இல்லைன்னு? ஏன் வேற யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டியா? அதுதான் உண்மை. பிரச்சனை தீர்ந்தது இல்ல. சின்ன வயசுல இருந்து உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன வேண்டான்னு சொன்ன அளவுக்கு அவ என்ன பெரிய யோகியமா? உன் மேல நான் அனாவசியமா கை வைக்காம இருந்தேனே, அது அழகித்தனமா? சொல்லுடி. என்ன தொல்லனா என்ன? மத்த பொண்ணுங்க உன் பின்னாடி பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போனத நான் எத்தனை தடவை பாத்திருக்கேன். பைக் இருந்தா அப்படிதான். சில நேரங்கள சில பேருக்கு லிஃப்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். லைஃபையே கொடுத்துக்கோ, இங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரி, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. என்ன தவிர வேற யாராவது உன் கழுத்துல தாலி கட்டினா அந்த கையை நான் வெட்டுவேன். அவருக்கு கையில அவனோட தலையை வெட்டுவேன். அதுக்கு பார்பர் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்றது கேள்ற. அவ வேணும்னு தான் உன்னை கோபப்படுத்துதானே இப்படி எல்லாம் பண்ற. நீ வா, வந்துரு. நாளைக்கு தானே பர்த்டே. பொறுக்கிறதுக்கு முன்னாடியே பிரசன்டேஷன் கொடுத்துட்டாரா? எங்க காட்டு. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஸ்ட்ராங்கா அவர் மனசுலயே பதிஞ்சு போயிட்டே. இனி யாரு நினைச்சாலும் அதை அழிக்க முடியாது. காதலன் ஓவியனா இருக்கிறதுனால இனிமே இங்க காதல் ஓவியத்தோட கூட்டமே இருக்கும். அப்போ ஏசாலதான் இருந்தா காதல் காவியங்கள் வந்துகிட்டே இருக்கும். போதும் போதும் கிண்டல் பண்ணது. உங்க ஆளுங்களும் என் கையில கிடைப்பாங்கல்ல. ஏய், தமாஷ்க்கு தானே சொல்றோம், கோச்சுக்காத.